பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ஆமென். நித்தமும் நம்மை நடத்துகின்றவர். அந்த நல்ல தேவனை நாம துதித்து அவரை ஸ்தோத்திரித்து பாடுவோம். ஒவ்வொரு நாளும் அப்படி அற்புதங்களை செய்கிறார். சரிதானே? பள்ளத்தாக்குகளை வெட்டுங்கன்னு சொல்லும்போது வெட்டுனா அங்கே தண்ணீரை நிரப்புகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிக்கின்ற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். அதான் தீமையிலும் சரி, நன்மையிலும் சரி, துக்கத்திலையும், உயர்விலும், தாழ்விலும், எல்லாவற்றிலையும் ஆண்டவரே உமக்கு நன்றி. யோபு சொன்னது மாதிரி எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். அப்படி நம்ம துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏசாயா 58:11 வாசிக்கலாமா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நினமுள்ளதாக்குவார் அப்படின்னா வலிமையாக்குவார். சரிதானே? உன் எலும்புகளை வலிமையாக்குவார். அப்படிதான் புதிய மொழிபெயர்ப்பில் இருக்குது. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் நிறைய நேரங்களில் நமக்கு ரொம்ப கசப்பான சம்பவங்களை கொடுத்துருக்கலாம். இல்லை பல நேரங்களில் நமக்கு துக்கமான ஒரு சூழ்நிலையிலே போகிற மாதிரி இருக்கலாம். இல்லை எப்போவுமே ஒரு நெருக்கத்தோடு பயணிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை நடத்துகிறவர். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். அது வறட்சியாக இருந்தாலும் சரி, பலவீனமான நேரமாக இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல மாற்றுகிறவர். எப்போ தெரியுமா? அவருடைய வசனம், அவருடைய பலன், அவருடைய கிருபை அதை சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு அவர் எப்பொழுது உதவி செய்து கொண்டே இருப்பார். ஆகவே நித்தமும் நடத்துகிற தேவனை நம்ம சார்ந்திருப்போம், அவரோடு கூட வாழ்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலங்கள் சுவிசேஷத்தை ஆமென் கொண்டு செல்வதற்காக நாம் அதிக பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அந்த பிரயாசத்திற்கு நாம் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் ஊழியர்கள் எவ்வளவோ பிரயாசம் எடுத்தவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்கிற ஒரு சின்ன குழுவாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, ஊழியங்களுக்கு அவர்கள் பயணம் செய்யக்கூடிய இருசக்கர வாகனம், பைக் வாங்கி கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன ஆலயத்தை கட்டி கொடுக்கறது, இல்லை ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் வாங்கி கொடுக்கறது, ஒரு சின்ன கீபோர்டு, இப்படி பல காரியங்களை செய்து அவர்களை உற்சாகப்படுத்தி சுவிசேஷ பணியில் தீவிரமாய் ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஊழியத்து மூலமாக செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். நிறைய ஆத்துமாக்கள் அதன் மூலமாக தந்துகிட்டே இருக்கிறார். அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். இதே நேரத்தில் அவங்களும் பலவீனப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். அவருடைய எலும்புகளை பலமுள்ளதாக்குகிறார். ஆமே, நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வறட்சிகளை மாற்றி திரட்சியை கொடுப்பார். சரிதானா? நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார். அன்புள்ள பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்கள் தேசம் இந்த சாத்தானின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டு, ஆண்டவரே, சத்துருடைய கைகளிலிருந்து விலக்கப்பட்டு நீதியின் தேவனாக உம்மை பின்பற்ற வேண்டப்பா. உம்முடைய வசனத்தை அவர்கள் படிக்கணும். உம்முடைய வருகையை துரிதமாக்கணும். இதற்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களை ஆசீர்வதியும். எத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ அரசர்கள் எப்படியெல்லாமோ தோன்றி உம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகின்ற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்.
ஆண்டவரே, நீரே தலைமுறைகளின் தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே நீர் எங்களை நித்தமும் நடத்துகிறவர் நீர்தானப்பா. அதை நம்பி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு எல்லாம் மகிமை உண்டாகட்டும். எங்களுக்கு நீர் தருகிற புதிய பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளை அப்படி நடத்துவீராக. இந்த தேசமெங்கும் பணியாற்றுகிற ஊழியர்கள் மேலும் உடைய கிருபை இருந்து அவர்களை நீர் பலப்படுத்துவீராக, சகாயம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you all. God bless you.